மதுரை பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்று வருகிற ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு விசுவாசியும் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை யாக்கோபு நிறுவத்தின் மூலமாக கடந்த சில வாரங்களாக நாம் படித்து வருகிறோம். இந்த காரியங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது. இந்த நாளிலும் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போது நாம் யாக்கோபு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். இதில் பங்கு கொள்ளும்படியாக மற்ற நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாய் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ முடியும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அன்பின் தேவன் இயேசு உன்னை இன்றே அழைக்கின்றார், அவர் உன்னை அழைக்கின்றார். தீயின் கட்டு உலக மாயை எல்லாம் விரைந்தோடும், தீயின் கட்டு உலக மாயை எல்லாம் விரைந்தோடும். நோயின் வாடை பார சுமைகள் சொல்லால் பறந்தோடும். தாய் பாசம் சேய் தேசம் ஒரு நாள் மறைந்தோடும். ஆயின் வாக்கு மாறா இயேசு அன்போ வழிந்தோடும், அன்போ வழிந்தோடும். அன்பின் தேவன் இயேசு உன்னை இன்றே அழைக்கின்றார், அவர் உன்னை அழைக்கின்றார். உன் துன்பம் துயரம் கவலை நீக்க இன்றே அழைக்கின்றார், உன்னை அழைக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை இன்றே அழைக்கின்றார், அவர் உன்னை அழைக்கின்றார். உன் துன்பம் துயரம் கவலை நீக்க இன்றே அழைக்கின்றார், உன்னை அழைக்கின்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்த காரியத்தை ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு போக விரும்புகிறேன். ஐஸ்வர்யம், செல்வம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வம், திறமை, தாளந்துகள் இவைகள் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை தேவ ஊழியத்திற்காக பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தப்போ ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார், ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் சம்பாதித்திருக்கிறோம், பொருட்களை சம்பாதித்திருக்கிறோம், செல்வத்தை சேர்த்திருக்கிறோம். ஆனால் அவைகளை எல்லாம் தேவனுக்காக பயன்படுத்த, தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்க அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை என்பது
தவறு. அங்கே நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் தவறல்ல, செல்வம் தவறல்ல, அவைகள் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அவைகள் அந்த ஆசையானது பல தீமைகளை செய்ய நடத்தி கொண்டு போகிறது. அதுபோல தான் இந்த யாக்கோபு நிறுவத்தில் கூட இந்த செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் என்று சொல்லுகிறாரே, அந்த செல்வத்தை பெற்றிருக்கிற அந்த விசுவாச மக்கள் அதை நம்பி அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உணராத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நமக்கு இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணராமல் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேறு விதமாய் நடக்க அதை பயன்படுத்துகிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், சபையில் இருக்கிற அந்த பணக்காரர்கள் பணத்தையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளாக காணப்படுகிறார்கள், ஆனால் பணத்திற்காகவே வாழ்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவிசுவாசிகளைப் போல வித்தியாசமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. விசுவாசிகள், ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதிருந்த காலத்திலே தேவன் உங்களுக்கு சிறந்த பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் ஆண்டவரை அறிந்து அவருக்குள்ளே நீங்கள் வந்திருக்கும் போது அந்த செல்வத்தை எவ்விதமாக தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த காரியத்தை அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். செல்வத்தினாலே நாம் சந்தோஷப்பட வேண்டாம். அங்கே என்ன சொல்லுகிறார்? ஐஸ்வர்யவான்களை பார்த்து அழுங்கள், உங்கள் மேல் வருகிற நிர்பந்தத்தை பாருங்கள், உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஏன்? அவர்கள் தவறான விதத்திலே செயல்பட்டார்கள். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் நாம் சம்பாதிக்கிறோம், ஏன் நாம் பொருளை சேகரிக்கிறோம், ஏன் நாம் பணத்தை அதிகரிக்க அல்லது நாம் நம்முடைய செல்வத்தை பெருக்க பல வழிகளிலே முயற்சிக்கிறோம்? யோசிங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுவது, செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். அதை எதற்காக நாம் சம்பாதிக்கிறோம், எதற்காக செலவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை கவனிப்பதற்காக நம்முடைய செல்வத்தை, பணத்தை செலவிடுகிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணிக்காக ஐஸ்வர்யம் பயன்பட வேண்டும். அடுத்ததாக வேதத்தில் நம்ம பார்க்கும்போது, தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு பொருட்களை, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. அதை நான் ஒவ்வொன்றாக பார்க்க விரும்பவில்லை. ஆனால் தேவை உள்ளவர்கள் என்று சொல்லும்போது, முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டிய நபர்கள் சபையில் இருக்கிற தேவை உள்ள மக்கள், வருமானத்தில் குறைவுள்ளவர்கள், அவசியமான தேவையை உடையவர்கள். அவர்களை கவனித்து அவர்களுக்கு நம்மால் செய்ய வேண்டிய உதவிகளை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவிகள் செய்யக்கூடிய நிலைமையிலே வைத்திருப்பாரானால், நம்முடைய பொருளானது அதிகமாக இருக்கும்போது நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விசேஷமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், அதனாலே சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். லூக்காவிலே 16:9 நம்ம பார்க்கிறோம், அநீதியான உலகப் பொருளினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரம் நம்முடைய பொருட்களை நாம் பயன்படுத்துவதற்கு முக்கிய காரணம் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய சபைக்காக நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். உடன் விசுவாசிகள், தேவனை பின்பற்றுகிற உடன் விசுவாசிகளுக்கு கொடுப்பதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை அறியாத மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்காக நம்முடைய பொருளை பயன்படுத்துகிறோம். இவ்விதமாக பயன்படுத்தும்படியாகத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ஊழியர்களுக்கு, ஊழியங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காகத்தான் பணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இதையெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப வசதியானவங்க,
ரொம்ப செல்வந்தர்கள் தான் தேவனுடைய ஊழியத்தை தாங்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதை போல நான் இங்கே சொல்லவில்லை. எல்லாருமே இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வைத்து, செல்வத்தை வைத்து, திறமையை வைத்து, நேரத்தை வைத்து நாம் பல ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய வேண்டும். அது எல்லாருக்கும் ஆனது. ஆனால் அதிகமாய் கொடுக்கப்பட்டவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்ற வசனத்தின்படி தேவன் நமக்கு அதிகமாய் கொடுத்திருக்கும் போது அவைகளை தேவனுக்காக பயன்படுத்துவது மிக முக்கியமான ஒரு காரியம். பயன்படுத்தாத ஐஸ்வர்யம் அங்கே பொட்டரித்து போயின என்று சொல்லுகிறார். பயன்படுத்தாத தானியம் கெட்டு போவது போல சேர்க்கப்பட்ட வஸ்திரம், பொன், வெள்ளி எதற்கும் பயன்படாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நாம் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை தேவனுக்காக பயன்படாத செல்வமெல்லாம் அநியாயமாய் சேர்க்கப்பட்டது என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும்போது ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கள் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறார்? கூலி கொடுக்கல அவங்க. பாருங்கள் 4வது வசனம் 5வது வசனம், யாக்கோபு 5:4-5. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அர்த்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் செய்த மகா பெரிய தவறு என்ன? செல்வம் வைத்திருப்பது தவறல்ல. ஆனால் மகா பெரிய தவறு கூலி வேலை செய்த அவர்களுடைய வேலை ஆட்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கவில்லை. நியாயமான கூலி அங்கே கொடுக்கவில்லை. ஒருவேளை அவருடைய கூக்குரல், அவருடைய சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே கோபம் கொள்ளுகிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் அவர் வேதனைப்படுகிறார். அவர்கள் தங்களை கொழுக்க வைக்க தங்களுக்காக செலவிட முற்படுகிறார்கள். ஆனால் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறார்கள். கொடுக்க வேண்டியதெல்லாம் சேகரித்து வைக்கிறார்கள். அது தவறானது. நம்முடைய மகிழ்ச்சிக்காக நமக்காக சேர்த்து வைப்பது சரியானது அல்ல. நமக்காக நம்முடைய சுகபோகத்திற்காக அதை செலவிடுவதும் சரியானது அல்ல. எவ்வளவோ தேவையில் இருக்கிற மக்கள், தேவையோடு கூட இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கொடுக்காத கூலியை குறித்து ஆண்டவர் அவர்களிடத்தில் பேசுகிறார். ஒருவேளை நம்ம வீட்டில் சில வேலைகளை செய்வதற்காக சிலரை நாம் அழைக்கிறோம். அவர்களுக்கு நியாயமான கூலி கொடுக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். சில நேரத்தில் நியாயமாய் கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக பேரம் பேசுகிறோம், குறைத்து கொடுக்கிறோம். வேலை ஆட்களை வேலை நன்றாக வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஏற்ற கூலியை கொடுக்காமல் ஏமாற்றுகிறோம். நாம் மிச்சப்படுத்துவதனாலே மகிழ்ச்சி கொள்கிறோம். அது அல்ல. தேவன் நமக்கு பணத்தை கொடுத்திருப்பாரானால், வசதிகளை கொடுத்திருப்பானால், நியாயமான கூலியை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் விசுவாசிகள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளோ கூலி வேலையாட்கள் அங்கே வேதனைப்படுகிறதை நம்ம காண முடியும். நல்லா வேலை செஞ்சுட்டு கடைசியில் குறைச்ச சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வேதனையோடு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட வேதனையானது நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் போய் சேர்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, நாமும் நியாயமாய் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய இந்த தவறான காரியம் அவர்களுடைய வேதனையினாலே தேவனுக்கு வெளிப்படுத்தப்படும். தேவன் அதை கேட்பார். ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம். தேவன் நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்திருப்பாரானால், செல்வத்தை கொடுத்திருப்பாரானால், நியாயமான கூலியை கொடுங்கள், தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. அநேக சமயத்தில் இந்த ஐஸ்வர்யவான்கள் செய்கிற தவறு என்ன? நீதிமானை அங்கே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காமல் அவருடைய செல்வத்தை காப்பாற்றுவதற்காக குற்றமற்ற மனிதர்களை அங்கே கொலை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் இப்படிப்பட்ட காரியங்களை
செய்கிறத நம்ம பார்க்கிறோம். பணம் சேர்க்கிறவன் அங்கே சாதாரண எளிய மனிதனை கொலை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். எதற்காக என்று சொன்னால் தங்களுடைய செல்வத்தை காப்பாற்றுவதற்காக. இந்த இடத்துல ஐஸ்வர்யவான்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ததினாலே அவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார், அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி நீதிமானை குற்றம் சாட்டி கொலை செய்வது பயங்கரமான ஒரு காரியம். 6வது வசனத்தில், நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. சில நேரத்தில் சிலர் நம்மளை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய பலத்தை பார்த்து நம்முடைய காரியத்தை பார்த்து நம்மை கடந்து செல்வார்கள். நாம் பெருமை பாராட்டினோம் என்று சொன்னால் அது தவறான ஒரு காரியம். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில தான் நாம் இருக்கிறோம். தொடர்ந்து 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் மறுமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நீடிய பொறுமையாய் இருக்கும்படியாக தேவன் அவர்களை அழைக்கிறார். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஒருவேளை நடக்கிற அந்த காரியங்கள், இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள், அநியாயங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பொறுமையாக இருங்க. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதற்குரிய பலனை பெறுவீர்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நிச்சயமாக பயிரிடுகிறவன் பொறுத்திருந்து அவன் பின்பதாக பலனை பெறுகிறது போல நீங்களும் பொறுமையாயிருங்கள், இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது யாக்கோபு 5வது அதிகாரம் 10வது வசனம், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பொறுமைக்கு சிலரை அங்கே எடுத்துக்காட்டுகளாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னன்னா, நம்ம செய்த அந்த காரியத்திற்கு நிச்சயமாக பலன் உண்டு. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். தேவனுடைய தீர்க்கதரிசிகள், பொறுமையாய் உத்தரவுகளை சகித்த தீர்க்கதரிசிகளை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். பொறுமையாயிருங்கள். பொறுமையாயிருக்கும்போது உங்களுக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி ஒரு விவசாயி பொறுமையாய் இருக்கிறானோ, அவன் முடிவிலே அறுவடை செய்கிறானோ, அதே போல பொறுமையாயிருங்கள் என்று சொல்கிறார். யோபுவுடைய பொறுமையை பாருங்க, யோபு எவ்வளவு பொறுமையாய் இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய செயலின் முடிவை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நமக்கு தீமைகள் இழைக்கப்பட்டாலும், நமக்கு விரோதமாய் காரியங்கள் செய்யப்பட்டாலும், நம்ம மிஸ்யூஸ் பண்ணாலும், நம்மிடத்தில் ஒருத்தர் தவறாக நடந்துக்கிட்டாலும், நம்மை ஒருவர் ஏமாற்றினாலும் நாம் வேதனைப்படுகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம அவங்களுக்கு எதுவும் செய்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், பொறுமையாக இருங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இது மாறுமா மாறாதா என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் கேள்விகள் எழுகிறது. வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் கூடாக நாம் செல்லும்போது நம்முடைய வேலை என்னன்னா, பொறுமையாக அந்த காரியத்தில் கடந்து செல்வது மிக அவசியமாக இருக்கிறது. யோபு பாருங்கள், யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பக்தியாய், தேவனுக்கு உண்மையாய், உத்தமமாய் அவர் இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சோதனையினாலே எல்லாவற்றையும் இழந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற அந்த பரீட்சையிலே அவர் உறுதியாக பொறுமையாக இருந்தபோது தேவன் அவருக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் அவனை சார்ந்த நண்பர்கள் அவருக்கு சாதகமாக இல்லை. அவரை குற்றம் சுமத்தினார்கள், அவருக்கு எதிராக பேசினார்கள்.
ஆனால் யோபு எந்த தவறும் செய்யவில்லை, பொறுமையாக அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய காரியங்களெல்லாம் பார்த்து மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருந்து யோபுவுடைய நிலைமையை அங்கே முழுமையாக மாற்றுகிறார். நண்பர்கள் குற்றம் சாட்டின போதும், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்த போதும், எல்லாம் மாறின போதும், யோபு பொறுமையாக இருந்தபோது தேவன் அவரை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்கிறவர்களாக காணப்படலாம். சில நேரம் சில பிரச்சனைகள், கஷ்டங்களுக்கு காரணமே தெரியாது, புரியாது. ஆனால் அதில் எல்லாம் நம்ம நீடிய பொறுமையாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை நிச்சயமாக கொடுப்பார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகத்தில் நாம் தேவனுக்காக வாழ்கிறது வீணல்ல, தேவனுக்காக செலவழிக்கிறது வீணல்ல, தேவனுக்காக காத்திருப்பது வீணல்ல. பொறுமையோடு கூட தேவனுக்காக நாம் வாழ்ந்து தேவனுடைய காரியத்தை செய்யும்போது நிச்சயமாக அதற்குரிய பலனை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சோர்வுற்றவர்களாய் வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு சரியான கூலி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் சில காரியங்களை இழந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு போதுமானவர். உங்களுடைய காரியங்களிலே அவர் நின்று உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், விவசாயி அங்கே விதைக்கிறான். விதைத்த அதே நாளிலே அவன் அறுவடையை எதிர்பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பொறுமையாக இருந்து செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விதைக்க வேண்டியதை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது விவசாயி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அதனுடைய பலனை அடைவான். அங்கே மழை பெய்கிறது முன்மாறி பின்மாறி. அது முன்மாறி என்று சொல்லும்போது பாலஸ்தீன தேசத்திலே அக்டோபர் நவம்பர் மாதங்களை முன்மாறி என்று சொல்கிறார்கள். பின்மாறி என்று சொன்னால் மார்ச் ஏப்ரல். இவ்விதமான நாட்களிலே மழை பெய்து அங்கே விதையானது பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. இவன் விதைக்கிறான், அமைதியாக காத்திருக்கிறான், செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறான். கர்த்தர் அங்கே மழையை கொடுத்து அங்கே அந்த விவசாயி பலனை அடைவதற்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விவசாயியைப் போல விதைக்கிறவர்களாக இருக்கிறோம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்காக வாழ்வதிலே சோர்ந்து போகாமல் தேவனுக்காக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாக நாம் இருக்கும்போது நிச்சயமாக பலன்களை நாம் பெற முடியும். தொடர்ந்து நம்ம வாஸ்தவம் சொன்னால், தீர்க்கதரிசிகளை பார்க்கும்படியாக அவர் சொல்கிறார். மோசேயை பாருங்க. மோசே இஸ்ரவேல் மக்களிடத்தில் துன்பத்தை அனுபவித்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் மக்களை மீட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். ஆனால் அவருக்கே பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்தார்கள், எதிர்த்தார்கள், எல்லாம் பேசினாங்க. தாவீதை பாருங்கள், சவுலால் விரட்டப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எலியாவை பாருங்கள், ஆகாபால் துரத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எரேமியாவை பாருங்கள், துன்பங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டான். எசேக்கியேல் தன்னுடைய மனைவியை இழந்தான் என்பதை அவனுடைய ஊழிய காலங்களிலே நம்ம பார்க்கிறோம். தானியேல் தேவனுக்காக அங்கே நாடு கடத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். தானியேல் நாடு கடத்தப்பட்ட போது தானியேலை தேவன் எவ்விதமாக ஆசீர்வதித்து பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். யோசியாவுக்கு உண்மையற்ற மனைவி எங்கே காணப்பட்டாள் என்பதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன், இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் தலை வெட்டப்பட்டு மரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த எல்லா தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகளிலே அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். பொறுமையாக இருந்தபோது தேவன் அவர்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருந்தாரோ அதை அவர்களுக்கு செய்தார். அது மாத்திரல்ல, தேவன் அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டு அவர்கள் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சில காரியங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க எவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க என்பதை பார்க்குறோம்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை எப்படி இருக்கிறது? சில நேரத்தில் சில காரியங்கள் வித்தியாசமாய் நடக்கும்போது பொறுமை இழந்து நாம் பேசுகிறோம், நடந்து கொள்கிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். பொறுமையாக இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் அதற்குரிய பலன்களை நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொறுமையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அன்பானவர்களே, ஐஸ்வர்யம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், செல்வம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், செல்வத்தை சரியாக பயன்படுத்தாத போது நடக்கிற காரியங்கள் என்ன, ஏன் அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள் போன்ற காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த செல்வத்தை முறையாக பயன்படுத்தும்படியாக தேவன் அதை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய காரியங்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், திறமை, பணம் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு இழைக்கப்படுகிற சில காரியங்களினாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். தவறான காரியங்கள் நமக்கு செய்யப்படுகிறது, ஏமாற்றப்படுகிறோம், அங்கே நமக்கு மேலாக சில காரியங்கள் நடக்கிறது. சில நேரம் நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, கடினமான சூழ்நிலையினூடாக நாம் செல்கிறோம். மற்றவர்கள் நம்மை பல விதத்தில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்மளை வித்தியாசமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், பொறுமையாக அவர் பார்க்கிறார். நாமும் பொறுமை காத்திருக்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய செல்வத்தை எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்த்தோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகள், தாளந்துகள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் செல்வத்தையும் உமக்காக பயன்படுத்த, உம்முடைய பணிக்காக பயன்படுத்த உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்தேன். உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, காலத்திற்கு முன்னே நாங்கள் எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாமல் அமைதியாக காணப்பட, ஆண்டவரே, எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் நீ செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்து பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வசனங்களை நீர் ஆசீர்வதியும், கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரமும் இதே நேரத்தில் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் தாராளமாக எங்களோடு கூட தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தியும் அது மாத்திரமல்ல, முந்தைய செய்திகளும் யூடியூபில் அப்லோட் செய்யப்படுகிறது. நீங்கள் வசதியான நேரத்திலே அந்த செய்திகளை மீண்டுமாக சென்று பார்க்கலாம். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.